ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடியது பொது பலன்கள் தான். 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் கிரகங்களுடைய நிலை, திசாபுத்தி என்ன போயிட்டுருக்கு, கோச்சாரத்துடைய நிலை, இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது 90% கரெக்டாக தான் இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு என்னைக்கு பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் 16ஆம் தேதி, உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பதம், தனுசு ராசி, பிரதமை திதி, புதன்கிழமை இந்த வருஷம் பிறக்குது. இந்த மகர ராசி அமைப்பு படி இந்த வருஷம் பிறக்குது இல்லையா, அந்த டைமில் கிரகங்களுடைய பொசிஷன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும், 3ஆம் இடத்துல ராகுவும், 9ஆம் இடத்துல கேதுவும், 5ஆம் இடத்துல குருவும், 10ஆம் இடத்துல புதனும், 11ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் இருக்குது, 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. இதுதான் அந்த கிரக நிலை. ஆனால் உங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்குன்னா ரொம்ப நிறைய மாற்றங்கள் இருக்குது. ரொம்ப சூப்பராக தான் இருக்க போகுது. இந்த 2025 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே முயற்சிகள் எல்லாமே ரொம்ப வெற்றியை கொடுக்கணும், உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்காக நான் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 7.5 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு முடிய போகிற வருஷம்தான். இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதி சனி கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறாரு. 7.5 சனி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடிஞ்சிருது. இவ்வளோ நாளாக நிறைய தடைகள் இருந்திருக்கும், எது செஞ்சாலும் ஒரு சக்ஸஸ். இப்பயே நிறைய பேருக்கு இந்த 7.5 சனி முடியக்கூடிய விலகக்கூடிய காலகட்டங்களே நிறைய நன்மைகள் நடந்துகிட்ருக்கும். ஆனால் இந்த 7.5 சனி முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி குரு பயிற்சியும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ராகு கேது பயிற்சியும் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது திடீர்னு அதிர்ஷ்டங்கள், நன்மைகள், காசு, பணம், செல்வாக்கு, உயர்வு எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் உறுதியாக உண்டு. 2025 அப்படிங்கிறது ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கிறதுக்கு உண்டான வருஷமாக தான் கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு. முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்கிறது 8ஆம் இடத்துல கேது வருது, அந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை மே மாதம் வரைக்கும் இருக்குது. மே 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் குரு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்ப நிறைய நன்மைகள் இருக்குது. ஆனாலும் அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. புதுசாக தொழிலில் ஆல்ரெடி போயிட்டுருக்கிறத நீங்கள் கவனமாக பார்க்கல அப்படின்னா சில டைம் விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆல்ரெடி பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு, ஒரு ஃப்ரான்ச்சைஸ் போடலாமா, வெளி மாநிலங்களில் அல்லது வெளிநாடுகளில் நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணி போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக குரு பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா விரயம். அது உங்களுக்கு சுப விரயமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 12ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவோடைய அனுகிரகம், குருவோடைய பார்வை வரனால நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஒரு விரயம், ஒரு செலவு அப்படிங்கிறது ஆகத்தான் செய்யும். அதை எப்படி சுபமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது குருவோடைய அனுகிரகம், குருவோடைய பார்வை வருது. குருவோடைய பார்வை எங்கெல்லாம் வருது அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருது, அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு வருது, அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வருது. அப்போது தொழிலுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, சுப விரயமாக மாற்றுறீங்க, அது மூலிமா வருமானத்தை சம்பாதிக்கிறீங்க. சிம்பிள் கான்செப்ட். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலமான நல்ல ஏற்றமான காலம் தான் இந்த 2025. குருவோடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்குது. தொழில் ஸ்தானத்துக்கு மட்டும் சொல்கிறேன். உத்தியோகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல ப்ரொமோஷன்ஸு, நல்ல வருமானம் அப்படிங்கிறது முன்பை விட உயர்வாக வரும், நல்ல நிரந்தர வருமானமாக மாறும். நிறைய பேர் டெம்பரவரியாக இருக்கவங்கள பர்மனெண்ட்டாக மாறுறதுக்கு உண்டான அமைப்பு. புதுசாக உங்களுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் உங்களோட உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்கலனாலும் இப்போ உங்களோட உழைப்பு அங்கீகரிக்கப்படும். அதுக்குண்டான சன்மானமும் வெகுமதியும் உங்களுக்கு தாராளமாக தேடி வரும். ரொம்ப நாளாக இந்த கம்பெனியில் போய் வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த கம்பெனிக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. வேலை படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காதவங்களுக்குலாம் இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கும். உத்தியோகஸ்தானத்துக்கு தான் குரு வரப்போகிறாரு மே மாதத்துக்கு அப்புறம். அதனால் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வெளிநாடு, வெளி மாநிலம், அதாவது இவ்வளோ நாளாக நம்ம வேலை இங்கே வேண்டாம், நம்ம ஃபாரினுக்கு போகலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இந்த மார்ச்சுக்கு மேலே சனியோடைய பார்வை 12ஆம் இடத்துக்கு வர டைமில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக மே மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கு உண்டான
ஆப்பர்ச்சுனிட்டி. உத்தியோக ரீதியாவோ தொழில் ரீதியாவோ நீங்கள் வந்து வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் பிரயாணங்களை அதிகமாக மேற்கொள்கிற மாதிரி வரும். ஆனால் அலைச்சல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய அலைச்சல், நேரமே இல்லாத மாதிரி உங்களுக்கு இருக்கும். நிறைய என்னடா அது நம்ம இவ்வளோ தூரம் உழைக்கிறோமே, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே நீங்கள் நினைக்காதீங்க. அத்தனையுமே வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் அமையும். எவ்வளோ தூரம் நீங்கள் பாடுபடுறீங்களோ, எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் அலைச்சல் இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அனுகூலமும் உண்டு. நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துக்குமே வந்து தீர்வு அப்படிங்கிறது இந்த வருஷத்துலேயே உங்களுக்கு கை மேலே பலன் உறுதியாக உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் உறுதியாக வரணும். 3ஆம் இடத்துக்கு வந்து சனி போகிறாரு. அப்போ வந்து என்னென்னா ஞாபகத்திறனை வந்து கம்மி பண்ணுவார், படிப்பில் ஆர்வமின்மையை உண்டு பண்ணுவார். நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணி படிக்கணும். ரொம்ப 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 முக்கியமானது. படித்தா மட்டும்தான் நம்மளுடைய லைஃப் முன்னேறுங்கிற மோட்டிவேஷனை நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லி பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா அலட்சியம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்காது. மகர ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பேரண்ட் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அவங்கள காட்டிலும் நீங்கள் தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஏன்னா அவங்க டக்குன்னு வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கங்க. அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் கிட்டலாம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் வந்து 2ல் ராகுவும் 8ல் கேதுவும் வருது. குடும்பஸ்தானத்தில் வந்து வாக்குவாதங்கள் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ராகு வந்து 2ஆம் இடத்துக்கு வரும்போது காசு பணத்தை அள்ளி கொடுப்பாரு. ஆனால் அதே நேரத்தில் குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளறுபடி பண்ணி விட்ருவார். பொருளாதாரத்தை வந்து எந்த கிரகம் நல்லா கொடுக்குதோ அது எல்லாமே வந்து ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி விடுறதுல ஃபஸ்ட் ஆளாக நிற்பாங்க. அதனால் வந்து காசு பணம் அப்படிங்கிறது நிறையா வரும். ஆனால் இந்த ராகு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக பெண்கள் ரொம்ப பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட அனுசரித்து போகணும். பெண்களாக இருந்தால் 8ஆம் இடத்துல கேது வர்றதுனால மாங்கல்ய ஸ்தானத்துக்கு கேது வருது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ஆம் இடத்துல கேது வர்றது வந்து அவ்வளோ வந்து சிறப்பு கிடையாது. ஸோ அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அது மாங்கல்ய ஸ்தானமாக இருக்குது. அதனால் கணவருக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உடனடியாக மருத்துவரை ஆலோசிச்சுட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. முக்கியமாக வந்து அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க, அதாவது 2ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கனால நல்ல எக்கனாமிக்கலாக வந்து உங்களுக்கு க்ரோத் பண்ணி விடும். 8ஆம் இடத்துல கேது வரதுனால அதே நேரத்தில் கரெக்டாக கொண்டு போய் சிக்க வச்சிரும். அதனால் ரொம்ப பார்த்து நிறுத்தி நிதானமாக பண்ணணும். உங்களுக்கு சனியுடைய பார்வை எங்கே வருதுன்னா 9ஆம் இடத்துக்கு வருதுங்க. உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்தாலும் கூட சனி அப்படிங்கிறது வந்து பார்வை வந்து 9ஆம் இடத்துக்கு வர்றது வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது. எதனால் அப்படின்னா உங்களுடைய பேரை வந்து கெடுத்துடுறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களுமே நடத்தி கொடுத்துருவாரு நீங்கள் நேர்மையாக இல்லாத பட்சத்தில். ஸோ உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்தாலும் அந்த 7 சனி முடிந்தாலுமே அஷ்டமத்தில் கேது வருது, சனியோடைய பார்வை பாக்கியஸ்தானத்துக்கு வருது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே அலட்சியம் இல்லாமல் அரசாங்கத்துறையிலையோ அல்லது உயர் அதிகாரிகள் உயர் பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களோட பேரை கெடுத்துறதுக்கு நீங்கள் தப்பே செய்யலைனாலும் ஏதாவது ஒரு பழியை போடுறதுக்குன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இயற்கையாகவே மகர ராசிக்காரங்க கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து இப்போ வேற இந்த 7 சனி முடிஞ்சோன்னா பளிச்சுன்னு தெரியுங்களா, அதனால் வந்து எப்படிடா இவங்களை பழிவாங்கலாம் அப்படிங்கக்கூடிய இதுக்கு வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது உண்டு. சனியோடைய பார்வை வந்து 12ஆம் இடத்துக்கு வரனால ஃபாரினுக்கு ட்ரிப்பாவது நீங்கள் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு, அல்லது ரொம்ப நாளாக இந்த பிளேஸ்க்கு போனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்களா, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இந்த சனி ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த ராகு கேது வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும். முக்கியமாக குடும்ப நபர்களிடையே வந்து ஒற்றுமையை வந்து குலைக்கும். ஆனால் அதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் பண்ணி கொடுக்காதீங்க, அமைதியாக போங்க. இப்போ ராகு வந்து 2ஆம் இடத்துக்கு வரும்போது எந்த அளவுக்கு தனஸ்தானத்தை மேன்மைப்படுத்துகிறாரோ அதே அளவுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை தூண்டி விட்டு உங்களை பேச வைப்பாங்க. இல்லைன்னா அவங்க பேசுவாங்க, நீங்கள் பதிலுக்கு ஏதாவது பேசுவீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள், கேது வந்ததுனால உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அதில் இருக்கக்கூடிய வில்லங்க எதுவாக இருந்தாலும் சால்வ் ஆகி உங்களுக்கு உண்டான ஷேர்ஸு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வரும். சில பேருக்கு பினாமி சொத்துக்கள்லாம் வந்து சேரும்.
அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்கள்ல, அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ராகு கேது அவ்வளோ நல்ல கிரகங்கள் இல்லை. முக்கியமாக கேது, அந்த கேது வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், அதாவது திடீர் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஏன்னா 7 சனி முடிஞ்சு போகும்போது ஏதாவது ஒரு நன்மையும் செய்வார். அதே மாதிரி குருவும் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏதாவது ஒரு நல்ல அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்பு அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வராது. வரக்கூடியதை வந்து பார்த்து யோசித்து நீங்கள் அதை செய்யும்போது பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆவீங்க. ஒரு பெரிய பேரும் புகழும் கிடைக்கும். கலைஞருக்கு பேரும் புகழை விட வேறு என்ன வேணும்? அது மூலிமா தான் நீங்கள் காசு பணம் சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி அமைப்பு இந்த வருஷத்தில் வருது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. தொட்டதெல்லாமே வெற்றி அப்படிங்கக்கூடிய அமைப்புகள். இவ்வளோ நாளாக உங்களுக்கு தடை தாமதங்கள் இருந்தாலும் இந்த 2025 உங்களுடைய புதிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். பெரிய பெரிய பதவிகள் வரும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. திருமணம் பார்த்தோம்னா 7ஆம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த கிரகத்தோடைய அனுகிரகமே இல்லை. குருவோடைய பார்வையும் கிடையாது, சனியோடைய பார்வையும் கிடையாது, ராகுக்கு எதுவும் இல்லை. அதனால் திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாது. ஆனால் 7ஆம் அதிபதியுடைய தசாவோ புத்தியோ இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். குழந்தை பிராப்தம், அதாவது 5ஆம் இடத்துல வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் தான் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அதனால் குழந்தை பிராப்தத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக பூஸ்ட் பண்ணி நம்ம சொல்ல முடியாது. ராகு கேதுக்கள் வந்து 2ஆம் இடத்துலையும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து தேவையில்லாத அவமானங்கள் இருக்கும். முக்கியமாக பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அறிமுகம் இல்லாத நபர்களோடையோ அல்லது வேற்றுமொழி வேறு லாங்குவேஜ் பேசக்கூடிய நபர்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க மூலிமா ஃபஸ்ட்டு ஆதாயம் வர மாதிரி தெரியும். பட் ஆனால் வந்து பெரிய லெவலில் பிரச்சனையும் பின்னாடியே வரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த 2025 பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு ரொம்ப அருமையாக தான் இருக்குது. எக்கனாமிக்கலாக நல்ல பெரிய லெவலில் க்ரோத்து, நல்ல வளர்ச்சி, தொட்ட காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனியோடைய பார்வை 12ஆம் இடத்துக்கு இருக்கனால ஏதாவது ஒரு மருத்துவ செலவு, ஏன்னா ஒரு 6ஆம் இடத்தையும் பார்த்து 12ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால ஒரு மருத்துவ செலவுகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.